ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம எல்லாரும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ குக் வித் கோமாளி சீசன் 5 ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து லான்ச் ஆக போகுது 27th and 28 ஏப்ரல் 9:30 வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஷோவோட ப்ரொமோமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஷோவில் யாரெல்லாம் குக்காக வராங்க, யாரெல்லாம் கோமாளி, நியூ கோமாளிஸ், ஓல்டு கோமாளிஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மதம்பட்டி ரெங்கராஜ் வந்து செஃப்பாக வராங்க. நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சார் ரீப்ளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்போவும் பார்க்க போகிறோம். செஃப் தாமு சார் அண்ட் செஃப் மதம்பட்டி ரெங்கராஜ். ஸோ அதுக்குமே நம்ம ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆங்கர் பிரியங்காவும் இதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க மைக் பிடிச்சி தான் பார்த்துருக்கோம். இவங்க கரண்டி பிடிக்க போகிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஷோ சீசன் 2ல் சரவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் வசந்த் வசி, இவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க. தேவா சாரோட பையன் ஸ்ரீகாந்த் தேவா, இவங்களும் இதில் ஒன் ஆஃப் த குக்கை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சிவாங்கி வந்து நல்லா பாடி என்ஜாய் பண்ணுவாங்க, நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து வராங்க. ஃபோர்த்து குக்கா பார்த்தீங்கன்னா விடிவி கணேசனா. ஸோ இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, டைரக்டர் அண்ட் ரொம்ப சூப்பரான ஆக்டர். இவரும் இது ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக வராங்க. ஸோ ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை. ஃபிஃப்த்து குக்கா பார்த்தீங்கன்னா இர்ஃபான். இவர் வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டர். இது வரைக்கும் இவர் சாப்பிட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். சாஃப்ட் கமெண்ட்ஸ், அதாவது ரிவ்யூஸ் சொல்லி தான் நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் குக் பண்ண போகிறத நம்ம பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்தாக பார்த்தீங்கன்னா பூஜா, சூப்பர் சிங்கர் ஃபேம் பூஜா. இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கும் நம்ம டிஜே பிளாக். ஸோ பூஜான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவில் வருது டிஜே பிளாக் தான். இவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க. 7th கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஷாலின் ஜோயா. இவங்க வந்து மலையாளம் லாங்குவேஜில் மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு டான்சர்ஸ், ஆங்கர்ஸ் இது எல்லாமே இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ் கிரஷ் ஆக்டர் அக்ஷய் கமல், இவரும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க. 8th கண்டஸ்டன்ஸ் இவர் தான். ஸ்டார்டிங் கேரியர் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1 செகண்ட் வந்து விஜய் டிவியில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. 9th கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் மூவி ஃபேம் ஆக்ட்ரஸ் திவ்யா துரைசாமி, இவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க. ஃபைனலாக 10th கண்டஸ்டன்ஸ் நம்ம ஆக்ட்ரஸ் சுஜிதா. பாண்டியன் ஷோஸில் தனம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம எல்லாரும் மனசையும் வந்து கவர்ந்த ஒரு ஹீரோயின். இவங்க இந்த ஒரு சீரியல் மட்டும் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் பாண்டியன் ஷோஸ்க்கு அப்புறம் மீண்டும் விஜய் டிவியில் என்ட்ரி கொடுக்குறாங்க. கோமாளிஸ் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயம், இவரில் ஒன் ஆஃப் த கோமாளிஸாக இருக்காரு. பட் ஆனால் ப்ரொமோவில் வேறு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. செகண்டாக பார்த்தீங்கன்னா ராமரையா. ஃபர்ஸ்ட் டைம் வரும் வந்து குக் வித் கோமாளியில் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் ஃபன் வந்து காத்துட்ருக்கு. தேர்ட் கோமாளி மிர்ச்சி கெமி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர், பேஸ்கெட் பால் பிளேயர், அதுக்கப்புறம் வந்து மாடல். ஃபோர்த்து கோமாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லம்மா சீரியல் ஃபேம் ஆக்ட்ரஸ் அன்ஷிதா. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ட்ரஸ் ஷப்னம். இவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலாக தேவமகள் அண்ட் ராஜராணி, இந்த 2 சீரியலும் வந்து மிகப்பெரிய ஃபேம் கொடுத்தது. இப்போ கரெக்டாக மாறி சீரியல்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒன் ஆஃப் த கோமாளி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. 6th கோமாளியே பார்த்தீங்கன்னா KPY வினோத். இவர் ஆல்ரெடி ஏதோ ஒரு சீசனில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் கோமாளியா. எனக்கு ஞாபகம் இருக்க மாதிரி இருக்குது, பட் கன்ஃபார்மாக தெரியல. உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா KPY சரத். இவர் வந்து ஆல்ரெடி வந்து கோமாளியாக வந்திருக்காரு நிறைய சீசன்ஸில். இவர் இந்த சீசன்லையும் கோமாளியாக வந்து வரப்போகிறாரு. நம்மளோட ஓல்டு கோமாளிஸ், நம்மளோட ஃபேவரட்டான கோமாளிஸ் குரேஷி, சுனிதா அண்ட் நம்ம புகழ், 3 பேருமே வந்து ஓல்டு கோமாளிஸ் வர போகிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 10 கோமாளிஸ், 10 குக்ஸ் அண்ட் 10 கோமாளிஸ். அந்த லிஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட்டான குக் அண்ட் குக்ஸ் கோமாளி யார் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.